பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 பேதுரு 1:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பல இடங்களிலே சிதறி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆவியானவர் பேதுருவை கொண்டு எழுதின நிருபம் இது. சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான், பரலோகத்தில் உங்களுக்கான சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அடையும்படிக்கு உங்களை பாதுகாப்பது எது தெரியுமா? தேவ பலன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசேஷமாய் காத்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்து உங்களை காத்திருக்க வைக்கிறார். அவருடைய வேலைக்காக, அவருடைய அந்த நாளுக்காக. குறித்த காலம் என்று வேதம் சொல்லுகிறது, தகுந்த காலம் என்று வேதம் சொல்லுகிறது, தேவன் நியமித்த காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காத்திருக்கும் காலத்தில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை கொந்தளிப்புகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை வேதனையான காரியங்கள், வியாதிகள். சிறுமைப்பட்டவளை, பெருங்காட்டில் அடிப்பட்டவளை, தேற்றரவற்றவளை, இப்படிதானே ஏசாயா 54 சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை எத்தனை வேதத்தில் காத்திருக்கிறவர்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த காத்திருக்கும் காலத்தில் அவர்கள் சந்தித்த போராட்டங்கள் கொஞ்சமல்ல. ஆனால் எப்படி காக்கப்படுகிறோம்? எப்படி காக்கப்படுகிறோம்? அவருடைய பலம், தேவ பலம். நாம் நிற்கவில்லை, கர்த்தர் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். சில காரியங்களை எப்படி எதிர்கொள்ள முடிந்தது? நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவ பலத்தினால். தேவ பலன் நம்மை காக்கிறது. ஏன் தேவன் நம்மை காக்கிறார்? நமக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்பது அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம். சிமியோன் காக்கப்படுகிறான். கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அருளப்பட்டு தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படிக்கு வயது சென்ற பிறகும் அந்த தீபம் அணையாமல் அவன் காக்கப்படுகிறான். அதுபோலதான் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிந்த பல சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் இன்னும் அணையாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பலம் அல்ல, நம் பலமே இல்லை, தேவ பலன் நம்மை பாதுகாக்கிறது. இம்மட்டும் தேவன் காத்து நிறுத்தி இருக்கிறாரே, எதற்கு? நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நாம் அடைய, நாம் சுதந்திரிக்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து கிருபையாய் நடத்தி நன்மைகளை சுதந்திரிக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களை நீர் உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி காக்கிறீர். இந்த நாளில் இதை பேசி உணர்த்தின அன்புக்காய் நன்றி. பலமுறை எங்கள் வாழ்க்கை தீபம் மங்கினது, இதோடு முடிந்தது என்று நினைத்தோம். விடலப்பா, விட்டு கொடுக்கலப்பா. கிருபையாய் காத்து கொண்டு வந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை காண எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.